வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேயர்கள். அண்ணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். வணக்கம் சார். பீகாரில் ஒரு சுனாமியே அடித்து ஓஞ்சிருக்கிறது. 200க்கும் மேலே என்டிஏவுக்கான பெருவெற்றி. மொத்தம் 243 எடுக்கலான்னு தான் பார்த்தாங்க. கடைசியில் போட்ட திருடங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில இடத்துலலாம் கொள்ளையடிச்சிட்டு பஸ்ஸுக்கு காசு மட்டும் வச்சுட்டு போயிடுவாங்க. பாவம் பொழைச்சிட்டு போகிறான்னு பர்ஸ் அடிக்கிறாங்கல்ல, இது மாதிரிலாம் நடக்கும். லாட்ஜில் தங்கியிருக்கோன்ற கொள்ளையடிச்சிடுவாங்க. டேபிள் மேலே எனக்கே அந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த இங்கே ராம் இன்டர்நேஷ்னல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது கோடம்பாக்கத்தில். தங்கி இருக்கும்போது நைட்டு கதவை ஜன்னல் உள்ள கையை விட்டு கதவை திறந்து உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேபிள் மேலே ஒரு 50 ரூபா மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் பிடிச்சிட்டோன்னு வைங்க. எதுக்குன்னா பாவம் அந்த மாதிரி திருடர்களும் இருக்காங்க. சரி இப்போ எப்படி ஊருக்கு போவான், பஸ்ஸுக்கு காசாவது வச்சுட்டு போகணும்னு வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சமாக ஆர்ஜேடிக்கு கொடுங்க. 24 அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து விடுங்க. அந்த 43 பிரித்து கொடுத்துருங்க எல்லாருக்கும். மீதி 200 நமக்கு பார்த்து பண்ணிடுங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து பேசியிருப்பாங்க, இதை என்ன பண்ணலாம், எப்படி பிரிக்கலாம் அதை அப்படின்னு. இந்த திருடர்கள்லாம் அந்த காலத்தில் வந்து இது பிரிப்பாங்க, சுடுகாட்டில் போய் தான் பிரிப்பாங்க. அடித்த கொள்ளையடித்ததை வந்து, ஏன்னா வெளியிலன்னா போலீஸ் பிடிச்சிரும், பார்த்துருவாங்க, என்னடா ராத்திரி யாரா நீங்கள் இங்கே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சுடுகாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா சுடுகாட்டுனா நைட்டு 12 மணிக்கு மேலே எவனும் வரமாட்டான். அங்கே போய் உட்காந்து பிரித்து திறக்க போட்டுட்டு சாராயத்தை குடிச்சிட்டு பிரிப்பாங்க. சில நேரம் பிரிக்கிறதில் தகராறு வந்து அவங்களுக்குள்ளேயே ஒருத்த குத்தி சேர்த்து போயிடுவான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சுடுகாட்டில் போய் பிரிக்கிற மாதிரி தான் இவங்க உட்காந்து பேசியிருப்பாங்க 2 நாளைக்கு முன்னாடி, யாருக்கு எவ்வளோ கொடுக்கலாம் எலெக்ஷன் கமிஷனை வச்சு. சரி, நிதிஷ்குமார் வேறு புரண்டு அழுதுருப்பாப்புல, கடைசி காலம் என்னை விடுங்க, அவங்கள இவ்வளோ நாள் காப்பாற்றினேன், இல்லை நான் இல்லைன்னா இப்போ நீங்கள் மத்தியில் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது அப்படின்னு. நான் சரி நம்ம எதுக்கலை, இல்லை விழுந்து தான் புரண்டு தானே கேட்குறாப்புலன்னு சொல்லி, சரி என்ன பண்ணலாம், 43 வாங்கினாரு, ஒரு 50 கொடுத்துருமா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், 80 நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது அதெல்லாம் பண்ண முடியாது. நாங்கள் மத்தியில் ஆட்சியை பிடிச்சி நாங்கள் எலெக்ஷன் கமிஷனரை போட்டு இவ்வளோ தூரம் போட்டு உச்சநீதிமன்ற நீதிபதியவே நீக்கிட்டு, உச்சநீதிமன்ற நீதிபதியை கவனிச்சுன்னா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, கவனித்து அவரை நீக்கிட்டு பழைய நீதிபதி யார் சந்திரசூட்டை வந்து வீட்டுக்கு போய் விநாயகர் சதுர்த்திக்கு தீபாராதனைலாம் காட்டி அந்த ஆளை தூக்கிட்டு, அதுக்கப்புறம் இவன் தான் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோன்னு சொல்லி எல்லாம் பண்ணி இத்தனை வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். போன ஆட்சி காலத்தில் யோசிச்சு பாரு, நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த 11 பேர் கொடுத்ததுனால தானே இதெல்லாம் பண்ண முடிஞ்சோங்கிறால. போன ஆட்சியிலே நாங்கள் பண்ணிட்டோம், போன ஆட்சியிலே இதெல்லாம் பண்ணி உச்சநீதிமன்ற நீதிபதியை தூக்கிட்டோம். அவரை கரெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தெரியும். அடுத்து எதிர்கட்சிக்காரனை ஓட விட்டு கடைசியில் நானும் அமித்ஷாவை தான் முடிவு பண்ணுவோம்னு மறைமுகமாக பிரதமரும் மூத்த தலைவரும்னு போட்டு நாங்கள் தான் முடித்தோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கோம். அப்படின்னா சரி என்ன தான் பண்ணுவீங்க, எனக்கு எதாவது பார்த்து பண்ணுங்கள், கடைசி முறையாக நான் சிஎம்மாக இருந்துக்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கூட்டி கழித்து பார்க்குறப்ப. ஒரு 10 சீட்டு எங்கள்த விட கம்மியாக கொடுத்துறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி 10 வேணால் கம்மியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மொத்தமாக 200 அவங்க சொல்லி இப்போ பிஜேபிக்காரன் சொல்லுவாங்க 243 அடிச்சிடும் தலைவரை அப்படின்னு. கம்யூனிஸ்ட்டுக்கு வேணால் ஒரு ஒன்று கொடுத்துட்டு காங்கிரஸுக்கு 2 கொடுத்து மொத்தமாக சாப்பிட்ருவாங்க. வேணாண்டா, எங்கள் கட்சி நடத்தியிருக்காங்க ரொம்ப நாள், வைத்தறிச்சல் விழுகக்கூடாது, ஒரு 30 சீட்டு அந்த லாலு யாதவ் மகனுக்கு போட்டிருங்க, மீதியெல்லாம் அடிச்சு அந்த 43 விட்டுருங்கப்பா அப்படின்னு. அவங்களுக்குள்ள அவங்க பிரித்து எடுத்துக்கிட்டோம். யார் நம்ம ஏதோ பிரிச்சுட்டு அவன் இவன் ஒரு 28, காங்கிரஸுக்கு ஒரு 5, கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 5ன்னு பிரித்து கொடுத்துட்டு ஏதோ மைடியர் மார்த்தாண்டனில் இதில் வச்சு அவருக்கு ஒரு 2 கட்டு கொடுப்பான் ஏழைகள்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 25 போடு போ அப்படின்னு போட்டு என்ன வாயா பேசுகிறீங்க, ஓட்டு திருடன் நான் சொல்கிறேன், நீ என்னைய எலெக்ஷன் கமிஷனை பார்த்துருப்பேன், யாரடா சொல்கிறீங்க ஓட்டு திருடன்னு, என்ன பண்ணுறேன் பாடுறான் அவனைய, எங்கடா போய் கற்றுவீங்க நீங்கள், 43 பிரித்து எடுத்துகிட்டு ஓடு அப்படின்னு. ராகுல் அப்படியே பேசாமல் போயிட்டாப்புல. ஆர்ஜேடி புரட்சிலாம் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, ஆனால் முடியாது, யாரை எது பண்ணுறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இல்லை இப்போ காங்கிரஸ் எதிர்த்துற சிலர்லாம் கேட்குறாங்க, 2 நாளைக்கு முன்னாடி கூட ஓட அடித்து விரட்டினாங்களேங்க, அப்புறம் எப்படிங்க ஓட்டு விடாமல் போச்சு, இதில் ஏதோ நடந்திருக்குன்னு. ஏதோ நடக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சு தானே. மக்கள் புரட்சி எருமச்சாணியை எடுத்து எரிஞ்சிருக்காங்க, துணை முதலமைச்சராக உயிர் பயத்தில் ஓடி இருக்கான். இன்னும் பல எம்எல்ஏக்களை போகிற இடம் பூரா அடித்து கிழித்து பேனர்லாம் கிழித்து எல்லாம் பண்ணி விட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணுங்கடா, எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கண்டா, நீ என்ன ஆடிப்ப,
ஜிஏ நெருங்க முடியாது, 100 மீட்டருக்கு முன்னாடியே வேலி போட்டுருவாங்க. அமித்ஷாவை தொட்டு கூட பார்க்க முடியாது, சாணி எரிஞ்சால் கூட அவ்வளோ தூரம் ரீச் ஆகாது. என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? பார்த்துக்கலாம். கடைசியில் முடிவு நாங்கள் தான்டா சொல்லணும். எலெக்ஷன் கமிஷனை கையெழுத்து போட்ட லெட்டர் தான்டா அவங்களுக்கு தேவை. வாங்கடா பார்த்துக்குறோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லி மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இதில் 61 சீட்டில் நின்ன காங்கிரஸ் 2ல் முன்னணியில் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது 2ங்கிறது கட்சியில் தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, கீழே ஆளே இல்லைங்கிறது இது நிரூபிச்சு. தலைவர்களே இல்லையே, தலைவர் எங்கே இருக்கான்? நான் காங்கிரஸ் ஆஃபீஸ் தான் போனேனே. எப்போ போனப்ப அந்த அந்த ஆஃபீஸ் கட்டி 50 வருஷம் ஆச்சு. சுதந்திர காலத்துக்கு முன்னாடி கல் கட்டடத்தில் கட்டிங்க, நம்ம காங்கிரஸ் ஆஃபீஸ் மாதிரி. மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. 4 பேர் இருக்காங்க, 2 குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. வயசான ஆள் தண்ணி கேன் போடுறவங்க ஒருத்தர் தான், இன்னும் 2 பேர் இருந்தாங்க. உட்காந்து பொழுதுபோக்காக பேசி தானே, ஃபேன் இருக்குன்றதுனால அதை போட்டு உட்காந்துருந்தாங்க. கரண்ட் இருக்குது, ஃபேன் இருக்குது அப்படின்றதுனால பெரிய பெரிய பங்களா மாதிரி, அரண்மனை படத்தில் காட்டுவாங்க அந்த மாதிரி பங்களா மாதிரி. அது கட்சி ஆஃபீஸ். இந்த ரைட் சைடில் தலைவருக்கு செயலாளருக்கு போய் பிரித்து வச்சுருக்காங்க, ரூம் பிரித்து வச்சுருக்காங்களே தவிர ஆள் இல்லை யாருமே. அப்படி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. நம்ம போட்டிருக்கோமே லைவ் கூட போட்டிருக்க. காங்கிரஸ் வந்து முடிஞ்சது. அதாவது பிஜேபி இந்த தேசத்தின் எதிரி, காங்கிரஸ் வந்து பிஜேபியின் எதிரியாக கூட பார்க்க முடியல. அப்படி ஒரு நிலைமை காங்கிரஸ் போயிடுச்சு. காங்கிரஸை திருப்பி கட்டமைச்சு கொண்டு வரதுன்றதெல்லாம் பெரிய விஷயந்தான். எல்லாம் என்ன போடுறாங்க, ராகுல் காந்தி கத்துறாரு, ஏதோ பண்ணுறாரு, சரி கீழே இருக்க யாராவது ஏதாவது பண்ணுறீங்களா, என்னதான் பண்ணுறீங்கிற. இல்லை, யார் என்ன பண்ணுவாங்க? அதில் ஒரு 8 பிரிவு இல்லை 8 அணியாக அதோட அது பாட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 2 பேர் சேர்ந்த ரயிலில் மறிக்கிற ஒருத்தர் இருக்காரு. அவரை பதவி விட்டு தூக்குனதுக்கப்புறம் இன்னும் 100 சீட்டு கனவுல இருக்கார். அவர் 3 சீட்டு விளாண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் சின்ன வயசில். அந்த மாதிரி நிலமையில் இருக்கார். பீகார் காங்கிரஸில் தலைவனே கிடையாது. யார் பேரே சொல்ல முடியாது. யார் நீங்கள் பேரை சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுங்கள் பார்ப்போம். ராகுலுக்கே தெரியாது. அன்னைக்கு தாடி வச்சு தொப்பி போட்டு ஒருத்தர் இருந்தாருன்னா எல்லாரும் தான் வச்சுருப்பான். என்ன பண்ணுறது? அவர் பேர் கூட கடைசியில் சிங்குன்னு வரும். இந்த 5 பேர் இவங்க பூராமே சிங்கு தான். வந்தான் ஏடா அன்னைக்கு வண்டியில் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது அந்த தலைவர் இவர் தாங்க அப்படின்னு எவனையா கையை காட்டியிருப்பாங்க. சரி வண்டியில் ஏற்றி எவனையா ஏற்றுன்னு ஏற்றிருப்பாங்க. அந்தளவில் தான் காங்கிரஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எதை வேணாலும் செய்வாங்க பிஜேபி. இல்லை சார், போன முறையே 70 சீட்டு வாங்கி 19 ஜெயிச்சு 50ல் தோற்றிங்க. தேஜஸ்விக்கு அந்த 50ல் அவர் நின்றிருந்தா 75 வந்தது. அந்த இன்னொரு அதில் 30 ஜெயிச்சிருந்தா கூட இன்னும் பெருசாக வேறு ஏதாவது பண்ணி நகர்த்திருக்கலாங்கிற வாய்ப்பு. போன டைம் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ இந்த டைம் எலெக்ஷன் கமிஷன் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு எலெக்ஷன். இல்லை, காங்கிரஸ் குறைச்சி வாங்கியிருக்கலாம்ல. அதுக்கு அப்படி வாங்கினாலும் அதை நீங்கள் காங்கிரஸ் சொல்லியிருந்து தேர்தல் கமிஷன் முடிவு தான் இறுதியானதுன்னு மரத்தடி பஞ்சாயத்துக்கு போயிடுச்சு. அவங்க பார்த்து கொடுக்குறது தான். காங்கிரஸ் 20ல் நின்றுருந்தாலும் இந்த 2 தான், 100ல் நின்றுருந்தாலும் இந்த 2 தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்களோட இது என்னென்னா காங்கிரஸை அழிக்கணும். காங்கிரஸை அழிக்கணுன்னா என்ன பண்ணணும்? காங்கிரஸுக்கு யார் ஓட்டு போடுறா அவங்கள பூரா முதல்ல முஸ்லீமு சிறுபான்மையினர் இந்த இவங்க எல்லாத்தையும் முதல்ல அவங்க ஓட்டை பறிச்சிருங்க, கண்ணை பறிச்சிருங்கன்ற மாதிரி பறிச்சிருங்க. அதுக்கப்புறம் எவன் ஓட்டு போட போகிறான்? அதிலே தோற்றுடும் காங்கிரஸ் எங்கே நின்னாலும். அதை தாண்டுனா இவர் இருக்கார், யார்? எலெக்ஷன் கமிஷனர் பார்த்துக்குவார். எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்குவான்னு சொல்ல அவரும் சொல்லிக்கார். எல்லாத்தையும் என் தலையில் போட்டுறாங்க, மேலே இருக்க பார்த்துக்குவான்னு. நான் முதல்ல நீக்கி விட்டுறேன் ஒரு 70 லட்சம் பேரை. அப்போ ஒரு 80 தொகுதி காலி ஆயிடுவாங்க அவங்க. மீதி ஒரு 60-70 தொகுதியில் தான் ஜெயிப்பாங்க. மீதி 40ல் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதை 40 இந்த 80 சேர்த்தா 120 ஆயிடுச்சு. நீங்கள் பாட்டுக்கு ஆட்சி அமைச்சிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 70 லட்சம் பேர் நீக்கி இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பல பேருக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வந்து 10,000 ரூபா கொடுத்து 1,40,00,000 குடும்ப அட்டைதாரர் பெண்களுக்கு கொடுத்துருக்காப்புலன்னா, குடும்பத்துக்கு 2 ஓட்டு வந்தாலே உங்களுக்கு 3 கோடி ஓட்டு வந்துடுது. மொத்தமே 6 கோடி. ஏன்னா அதுவும் சத்தியம் வேறு வாங்கியிருக்காங்க சீதா மேலே. 10,000 வந்திருக்கு. சீதை மேலே சத்தியமாக நீங்கள் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு கோயில் கட்டுவோம், 10,000 ரூபா கொடுத்துருவோம், அதாவது சாப்பிட்டுட்டுருங்க கோதுமை மாவு வாங்கி. அடுத்து நாங்கள் 6 மாதத்தில் கோயிலை கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் சீதையை வழிபட்டிங்கன்னா அங்கே வந்து மாவு உருண்டையை உருட்டி வச்சு விளக்கு வச்சு எதையா ஒன்று பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்து பொழைச்சிடலான்ருப்பான். அதை நம்பி அவங்க போட்டுருவேன். இதை இந்த ஊர்லலாம் வந்து கற்பூரத்தில் ஏற்றி மாவு உருண்டையில் சத்தியம் வாங்கிடுவாங்க. அவங்க பார்ப்பாங்க இது ஒன்று தான் நம்ம தின்னுக்கிட்டு இருக்கோம், அதையும் பிடிங்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு வாங்கின காசுக்கு ஓட்டை போட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் ஃபைனல் பண்ணி இப்போ எலெக்ஷன் கமிஷன் சாயந்தரம் முடிவு பண்ணி யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு. வெற்றி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து
கொண்டு போய் ஆட்சி அமைக்கிறதுங்கிற வரைக்கும் அவங்களுடைய வேலைகள் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை இப்போ காங்கிரஸ்க்கு இவ்வளோ விஷயமும் தெரியும். அவங்க ஏற்கனவே ஓட்டை திருடிட்டாங்க, பல ஸ்டேட்டில் திருடிட்டாங்கன்னு நீங்கள் தான் குற்றம் சாட்டுறீங்க, கேட்குறீங்க. அடுத்து எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து லட்சமாக நீக்கிறாங்க. இவ்வளவுக்கு பிறகும் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும், நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டேன்னு ஓட்டுப்பதிவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் முரண்டு பிடிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அப்படி காங்கிரஸ் வந்து மன்னவாரி அது தலையிலே இப்போ காங்கிரஸ் வந்து அழிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். சரி, ராகுல் கொஞ்சம் திருந்தி வர்றாப்புலன்னு சொல்லி மக்கள் ஓரளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள இவங்களுக்குள்ளே போடுற சண்டையில், ஏன்னா இவங்களும் தமிழ்நாட்டில் உள்ள மீடியாவும் ஒன்று போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, மோடியை பெருசாக வச்சுட்டு நிதிஷை போடுறாங்க, ராகுலை பெருசாக வச்சுட்டு ஆர்ஜேடி போடுறாங்க. இவங்க 2 பேருமே அல்ல கைதாயா. அங்கே உள்ள லோக்கல் கட்சி தான் பெருசு. நீ வந்து தேஜஸ்வி யாதவை பெருசாக போட்டு மோடியை சின்னதாக போடணும், புரியுதா? நிதிஷை பெருசாக போட்டு இவர் சின்னதாக போடணும். இவங்களுக்கு இலவும் தெரியாது, எட்டும் தெரியாது, பீகார் எங்கே இருக்குன்னே தெரியாது. இவங்க லைவ் வேறு பண்ணுவாங்க 24 மணி நேரம் மோடி படத்தை போட்டு. என்டிஏ கூட்டணி. இப்போ பாஜக பீகார் மாநில தலைவர் யாருன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. காங்கிரஸ் தலைவர்னு எவனுக்கும் தெரியாது. தேஜஸ்வி யாதவ் தான் தெரியும், இந்த பக்கம் நிதிஷ்குமார் தான் தெரியும். ஸோ இதை வச்சு ஓட்டு வாங்க பார்ப்பதாங்கன்னா இவங்க பார்த்தா மோடியை பெருசாக போட்டிருக்காங்க, என்டிஏ கூட்டணி. இந்த பக்கம் பார்த்தா ராகுலை போட்டிருக்காங்க. ராகுல் மோடிக்கெல்லாம் அங்கே வேல்யூவே கிடையாது, புரியுதா? மோடியாச்சும் 10 முறை பிரச்சாரம் பண்ணார். மோடி இருக்குது, இது எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, அவரை போடலாம். முதலாளியாக இருக்கார், அவங்கள்ட்ட தான் அவங்க வேலை பார்க்குறாங்கன்றதுனால அவர் போடலாம். இந்த பக்கம் ராகுல் எதுக்கு போட்டாங்கன்னு தெரில. 2 சீட்டு வாங்கினதுக்கா, 2 சீட்டு வாங்குவார்னு போட்டாங்களா? அந்த 2 கடைசி வரைக்கும் முன்னணியில இருக்குமான்னு தெரியல. அது கடைசி சுற்று 0 ஆக்கி விடணுன்றது தான் அவங்களோட பிளான், எலெக்ஷன் கமிஷன் பிளானு. காங்கிரஸ் 0 பீகாரில் 19 சீட்டாக வரீங்க. நீ இந்த டைம் முடிச்சு விட்றேன்டா, முடிச்சாங்க காங்கிரஸ். அதுக்கு காங்கிரஸும் துணை போயிருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். அதுதான் அவங்க முடிச்சுன்னு வேற, இவங்களே கொண்டு கழுத்து நீட்டுக்காங்க, கழுத்தை வெட்டுன்னு. ஆமாம், எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்றது எலெக்ஷன் கமிஷனுக்கு பரபரப்பாக இருக்கு. ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க கூட்டணியே செட் ஆகலையா, 2 பேரும் சண்டை போட்டு இவங்க அவனுக்கு ஓட்டு போடல, அவன் இவனுக்கு ஓட்டு போடல. காங்கிரஸ் நின்ன தொகுதியில் ஆர்ஜேடி ஓட்டு போடல, ஆர்ஜேடியே காங்கிரஸ் காலவாரி விட்டுச்சு. இது 2 ஒழுங்காக பண்ணியிருந்தானே அவங்களே ஜெயிச்சிருப்பாங்கன்னு பேசுவாங்க பாருங்க. பேசி ஏதாவது அவங்க அடிச்சுட்டதுனால தான் தோத்தாங்களே தவிர தேர்தல் ஆணையம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு. அது ரொம்ப நம்ப தகுந்த உண்மையான தூய்மையான இந்திய தேர்தல் ஆணையம் மாதிரி இப்போ மோடிஜி ஆட்சிக்கு அப்புறம் ஒரு அமைப்பு வந்து உலகத்திலே இல்லை. ஏன் ஆப்பிரிக்காவிலேருந்துலாம் வந்து பார்த்துட்டு போனாங்க இல்லை? ஆமாம், அந்த அளவுக்கு விசிட் தேர்தல் பரவாயில்ல. பீகாருக்கு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஆரத்தி ஓட்டு போடுறதுனடா பார்த்தேன். யார் ஓட்டு போடுறான்னு உனக்கு தெரியுமா? ஆப்பிரிக்காக்காரனுக்கு தெரியுமா? பிரேசில் லேடி கோவிந்த் சிங்னு ஒருத்தர் போடுவார் 80 வயசில். அவர் தான் கோவிந்த் சிங்கான்னு ஆப்பிரிக்காக்காரனுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், ஒருத்தர் வந்தார், மெஷினில் கை வச்சார், ஓட்டு விழுந்துச்சு, சீட்டு வச்சோம். அருமையாக நடக்குது தேர்தல் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. இந்தியாவில் பார்த்தா அப்படி நடக்குதியா தேர்தல் அப்படின்ட்டு அவன் போயிடுவான். அவங்க ஊரில் போய் உள்ளுக்குள்ள மிஷின் எங்கே போய் விழுகுதுன்றதை பார்க்கணும். அப்புறம் மிஷின் பார்க்கணும், ஓட்டு போட்டவன் கோவிந்த் பார்க்கணும். இதெல்லாம் ஆப்பிரிக்காக்காரனுக்கு என்ன தெரியும்? பார்ப்போம் சார். விரிவான ஒரு இடையில எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்தை கொடுத்துட்டு